ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெண்டியான ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை நம்ம 4 சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சைடு ஃபோல்டிங் சைடில் இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பனில் இருக்கணும். சரிங்களா? இப்போது நான் லென்த்து காட்டுறேன் பாருங்கள். எனக்கு 16.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? 16.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி வித்து வந்து 10.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? இப்போ மேலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா மேலே அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து இந்த 3 இன்ச்சஸை தொடுற மாதிரி நீங்கள் இந்த கர்வ் டிசைன் வந்து போட்டுக்கோங்க. நம்ம கையால் எப்பயுமே போடுறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட அந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆர்ம் ஹோலோட அளவு வந்து 15 இன்ச்சு, அதில் பாதி வந்து 7.5. சரிங்களா? நான் அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கையோட சுற்றளவு, என்னோடய கையோட சுற்றளவு வந்து 4.5. சரிங்களா? நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் வந்து நம்ம வெளிப்பக்கமாக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ் அது மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் மேலே நம்ம ஆர்ம் ஹோல் லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்கேலால் கோடு போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நீங்கள் ரொம்ப லெங்க்த்தாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு வந்து 12 இன்ச்சு போதும், அதனால் நான் இந்த அளவுக்கு நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நான் கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன். இப்போது நம்ம ஸ்லீவை கரெக்டாக அந்த கர்வ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே எண்டு வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்லீவுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து விட தேவையில்ல. இந்த மாதிரி டிசைனாக நம்ம ஒரு ஸ்லீவ் பண்ண போகிறோம், அதுக்காக தான் அந்த 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆர்ம் ஹோல் வளைவு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்து நம்ம ஆர்காட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக. அப்போ தான் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸோட கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் ஸ்லீவும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லீவும் ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரைட் ஹேண்ட் ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 1/2 இன்ச் வந்து ஒன் சைடு மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுக்கிற கிளாத் வந்து லீஃப் டிசைனில் லைட்டாக கிடைக்கணும். சரிங்களா? இப்போ அங்கே வந்து ஒரு ஆர்காட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்காட் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அதுலேயும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவ்லேயும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த 1/2 இன்ச் நம்ம எங்கே கட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து முன்னாடி பக்கம். சரிங்களா? முன்னாடி பக்கத்தில் ஒரு ஸ்லீவ் பக்கம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அதுலேயுமே ஆர்காட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்லீவுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ரைட் ஸ்லீவுக்கும் 6ன்னு போட்டுக்கலாம், லெஃப்ட் ஸ்லீவுக்கு வந்து Lன்னு போட்டு லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் கிளாத்தோட லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே வந்து நான் எந்த மடித்து அடிக்கவும் எதுவுமே செய்யலை. நான் வந்து சும்மா அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? மடித்து அடிக்கிறதுக்கு நம்ம இந்த டிசைன்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு நியூ டிசைன் பண்ண போகிறோம்ல, அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இன்னொரு ஸ்லீவில் நான் வந்து லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரிஜினல் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு ஸ்லீவுக்கும் நம்ம ஒரிஜினல் கிளாத் வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு ஸ்லீவ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நடுவில் நம்ம வந்து ஆர்காட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கலாம். நம்ம வந்து இதுக்கப்புறம் நிறைய பாக்ஸ் மாதிரி டிசைன்ஸ் நம்ம போடுவோம், அந்த டிசைன் வந்து நமக்கு உருவாக்குறதுக்காக. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கோடு போட்டு எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது அந்த ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டிருக்கோம்ல, அதுக்கு ரைட் சைடில் நம்ம 1 இன்ச்சாக நம்ம இந்த இடைவெளி விட்டு இப்போ நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடில் மார்க் பண்ணியாச்சு 1 இன்ச்சில்.
அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போது நம்ம லைட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் மேலே வரைக்கும். நீங்கள் 1 இன்ச்லேயுமே இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா 1.5 இன்ச்லேயுமே நீங்கள் கோடு போட்டுக்கலாம். சரிங்களா, அது வந்து உங்களோட விருப்பம்தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லீவோட வித்தையும் ஹைட்டையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஹைட்டு கூட இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கீழே கூட அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வித்தை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போது நம்ம ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 1 இன்ச்சு வச்சு நம்ம கோடு போட்டு எடுத்தாச்சு. கோடு போட்டு எடுத்ததுக்கப்புறமா கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம மேலே மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரஃப்பாக மார்க் பண்ணிக்கோங்க போதும். மேலே இருந்தும் ஒரு 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ரஃப்பாக நம்ம அந்த கோடு போட்டு எடுத்துக்கலாம். கீழே எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி மேலேயும் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் அந்த கோடு போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதில் நம்ம ஒவ்வொரு இன்ச்சாக கீழே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்குமே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம அந்த 2 அதாவது 3 கோடையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு இன்ச்சாக மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு நேராக நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கோடு போட்டு முடித்தாச்சு. நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 13 பாக்ஸு வருது. சரிங்களா, நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 13 பாக்ஸு வருது. இப்போது நம்ம மறுபடியும் சாக் பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கோடு இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு பாக்ஸு அதில் க்ராஸாக கோடு போட்டுக்கிறேன். ரைட் சைட் பாக்ஸில் நம்ம கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பாக்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி க்ராஸாக கோடு போட்டுக்கலாம். நான் எப்படி போடுறேனோ அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து அந்த கோடை வந்து போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் விட்டுறணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் போடக்கூடாது, அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு பாக்ஸில் போடணும். இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் நான் எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. ஆர்டர் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வரைக்கும் அந்த கோடு வந்து போட்டு முடித்தாச்சு. இதுலேயும் நமக்கு 13 கோடு வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து 13 பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கமும் இந்த பக்கமும். அதில் வந்து நம்ம ஒவ்வொரு பாக்ஸையும் விட்டுட்டு தான் போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்ம அந்த கோடை வந்து கவுண்ட் பண்ணும்போது 13 கோடு இருக்குது. சரிங்களா, இப்போது லாவெண்டர் கலர் தான் நம்ம கிளாத் எடுத்துருக்கோம். அதே கலரில் நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊசியில் இன்சர்ட் பண்ணி நம்ம நார்மல் ஸ்டிச் ஊசியில் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நூலை வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கீழே முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸில் அந்த ஃபஸ்ட்டு எண்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம நார்மலாக 2 ஸ்டிச் போட்டுக்கிறோம். நான் எப்படி போடுறோன்னு அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அந்த எண்டு இருக்குல்ல, அதில் நீங்கள் மறுபடியும் ஊசி இன்சர்ட் பண்ணி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து சுருங்கும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் சுருங்கும். சரிங்களா, சுருங்கினதுக்கப்புறமா மறுபடியும் அந்த 2 எண்டுமே நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிரும். ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் 2 ஸ்டிச் போட்டுட்டு நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது பிரியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி 2 தடவை நீங்கள் நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் அந்த ஊசி நூல் இருக்குது பார்த்திங்களா, அதை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து கிடச்சிரும். ஓகேவா, மறுபடியும் நம்மளுக்கு அந்த ஊசியில் நூல் இருக்குது பார்த்திங்களா, அதை மறுபடியும் கீழே வந்து நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் அந்த டிசைன் இருக்குது பார்த்திங்களா, கோடு டிசைன், அதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஒரு எண்டில் நீங்கள் வந்து நூல் வச்சு ஊசி வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 தடவை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு
மறுபடியும் அந்த கோட்டுக்கு நேராக ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்து வந்துடும். கிளாத்து வந்து சுருங்கி உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் 2 எண்டையுமே கனெக்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் நம்மளுக்கு ஊசி நூல் வர்ற மாதிரி விட்டுக்கோங்க கடைசியாக கட் பண்ணும்போது. இது எதுக்காக அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த நூல் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாக்ஸுக்குமே இந்த மாதிரி நம்ம நூல் வந்து ஃபஸ்ட் நம்ம முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸையுமே ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது 2 நாட் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டினியூட்டியாக நம்ம 13 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி 13 கோட்டுலேயுமே நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். இடையில் உங்களுக்கு வந்து நூல் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஊசியில் வந்து நூலை கோர்த்து எடுத்துக்கோங்க. நம்ம ஊசியில் நூலை கோர்த்து எடுக்கும்போது 4 சைடில் இருக்கணும், 4 பாகமாக இருக்கணும். சரிங்களா? அந்த நூல் வந்து 4 பாகமாக இருக்கணும். நூலை நீங்கள் 2ஆக போட்டுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம 4ஆக போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் 4 பாகமாக போட்டு தான் இந்த ஸ்டிச்சிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த டிசைனை வந்து ஃபுல்லாக அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து அழகாக இருக்கும். வெளி சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வரைக்கும் அந்த கிளாத்தை வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வளைவு மாதிரி நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம வளைவு மாதிரி வரும்போது அந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். இதில் வந்து நம்ம அந்த வளைவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். 1 சைடில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது சைடில் நம்ம அந்த வளைவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 பக்கமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்லீவை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த வளைவு வந்து அழகாக தெரியணும். நம்மளுக்கு ஹேண்டில் போடும்போது ஸ்லீவாக நம்ம போடும்போது ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 11.5 இன்ச்சஸில் இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சு கீழே அளவு கொடுத்து நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதிலேயே கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.